நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி போல மிமிக்ரி செய்து கலாய்த்து பேசியுள்ளது கூட்டத்தினரிடம் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப இந்த கப்பல் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்துருச்சு. இது ஏதோ மிதக்குத, போகுமா போயிருமா போகுமா. கருணாநிதி மாதிரி இல்ல. தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, நான் கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன். அது மாதிரி தமிழர்களே அப்படின்னு இந்த கப்பல், சீமான் கப்பல் கிளம்பிருச்சு. நிறைய பயலுக்கு அதில் ஏறி போறாங்க. கரை சேர்த்துருவானான்னு நினைக்கிறான். 26ல் கரை சேர்த்துருவான் அப்படி நம்பிக்கையை கொடுக்கணும். அதுதான் இங்க முக்கியம். நீ தேர்தல் அறிவிச்சவன வேட்பாளர் போடுவேன்னு நினைக்காத. இப்பவே பல தொகுதிகளில் போட்டேன். வேட்பாளர் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எல்லா பத்திரிகை எழுதிடுவான், இவங்க தான் அந்த வேட்பாளரா, இவங்க தான் வேட்பாளரா. அதனால நானும் பி கேர்ஃபுல். அவங்களே சொல்லுவாங்க, தனித்தனி கலந்தாய் போட்டு நான் தான் இங்க போட்டியிட போறேன்னு, இவங்க தான் போட்டியிட போறாங்கன்னு உங்க தொகுதி தலைமை, மாவட்ட தலைமை, மண்டல தலைமை, மாநில ஒருங்கிணைப்பு உங்களுக்கு அறிவிக்கும். அவங்களை முன்னிறுத்தி கொண்டு போங்க, விட்டுறாதீங்க. நீங்கள் சந்திக்காத நபர் இல்லை, சந்திக்காத நம் சொந்தங்கள் இல்லை, நீங்கள் உங்கள் காலடி படாத நம் உறவுகளின் வீட்டு வாசல் இல்லை என்ற நிலையை உருவாக்குங்கள். வெற்றி உறுதியாக நமக்கு வரும். அவனுக்கு இங்க பாரு, நம்ம கொள்கை புரியுது, கோட்பாடு புரியுது, நம்ம லட்சிய உறுதி புரியுது. அதெல்லாம் நீங்க கவலைப்படாத. பாவம் இந்த பசங்க 10 வருஷமா கத்திரி கிடக்குறானுங்க. பாவம் இந்த சீமா ஒயாம ஏதோ கத்திரி கிடக்குறான். அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் பாவம் இந்த வெயிலில் விரிஞ்சு கருத்து ஒரு தடவை தான் ஓட்டை போட்டு பார்ப்போமே, ஒரு நாள் போட்டுருவான். அது வரைக்கும் நீ நில்லு, களத்துல நில்லு, தைரியமா நில்லு, நம்ம வெல்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.